It's story time. ஒரு விவசாயி சொன்ன அறிவுரைய யார் கேட்டு நடந்தாங்கன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பரமத்தூருக்கு பக்கத்தில் இருந்த காட்டு பகுதியில் கணேசன்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு பரமத்தூரோட புறநகர் பகுதியில் 6 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அவருக்கு ராமு, சோமா, கண்ணன்னு 3 பையன்க இருந்தாங்க. அவரும் அவரோட 3 பையன்களுமா அந்த நிலத்தில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 3 பையன்களும் நல்லா வளர்ந்து திருமண வயதுக்கு வந்ததும் கணேசன் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு. ராமுவுக்கு தன்னோட உறவுக்கார பெண்ணான விஜயாவையும், சோமாவுக்கு அந்த ஊர்ல இருந்த ஒரு விவசாயியோட பொண்ணான உஷாவையும், கண்ணனுக்கு அந்த ஊர் வாத்தியாரோட பொண்ணு மைத்திலியையும் திருமணம் செஞ்சு வச்சாரு. அந்த ஊர் வழக்கப்படி திருமண செலவு மொத்தமும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் செய்யணுங்கிறதுனால கணேசன் தங்கிட்ட இருந்த மொத்த சேமிப்பையும் போட்டு ஒரே மேடையில் 3 திருமணத்தையும் நடத்தி வச்சாரு. திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த 3 மருமகளுக்கும் கணேசன் ஒரே ஒரு அறிவுரை தான் சொன்னாரு. நாம எல்லாருமே கடவுளோட குழந்தைகள். நாம சரியா வாழறோமான்னு பார்க்கறதுக்காக கடவுள் ஏதாவது ஒரு உருவத்துல வந்து அப்பப்ப சோதிச்சு பார்ப்பாரு. அவரோட சோதனையில வெற்றி பெறணும்னா எல்லா உயிர்களையும் நாம சமமா பார்க்கணும். அதனால மனிதர்களோ பறவைகளோ விலங்குகளோ எதுவா இருந்தாலும் நம்மகிட்ட உதவின்னு வந்து கேட்டா நாம கண்டிப்பா அதை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. விஜயாவும் உஷாவும் அவரு சொன்னதை கேட்டுக்கிட்டாலும் அதுக்கு பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா மைத்திலி அப்படி இல்லை. அவங்க கணேசன் கிட்ட, எங்க அப்பாவும் சின்ன வயசுலேருந்து எனக்கு இதே அறிவுரையத்தான் சொல்லுவாரு. நீங்க சொன்ன இந்த அறிவுரைய கண்டிப்பா நான் என்னோட வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பேன் அப்படின்னு உறுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரமும் யாராவது ஒரு மருமகள் மட்டும் வீட்டில் இருந்து சமைச்சு வீட்டு வேலைகளை செஞ்சு வீட்டை கவனிச்சுக்கணும். மற்ற 2 மருமகள்களும் விவசாய வேலையை கவனிக்க வயலுக்கு போகணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள முடிவு செஞ்சுக்கிட்டாங்க. வீட்டில் இருக்கிற மருமகள் ஒவ்வொரு நாளும் சமைச்சு முடிச்சு சாப்பிட்ட அப்புறம் மிச்சம் இருக்கிற 6 பேருக்கான உணவை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போய் உணவு கொடுத்துட்டு வருவாங்க. அவங்க செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தப்படி அடுத்து வந்த 1 வருஷமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மருமகள் வீட்டில் இருந்து வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு இளைய மருமகள் மைத்திலி வீட்டில் சமையல் வேலையை அப்பதான் ஆரம்பிச்சிருந்தாங்க. வீட்டு வாசல்ல யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டு அங்க போய் பார்த்தப்போ அங்க ஒரு பிச்சைக்காரன் நின்னுகிட்டு இருந்தான். மைத்திலிய பார்த்த உடனே, உடம்பெல்லாம் ரொம்ப வறண்டு போய் அரிக்குது, கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தீங்கன்னா நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி மைத்திலி கிட்ட கேட்டான். மைத்திலியும் அவன் மேல இறக்கப்பட்டு ஒரு கொட்டாங்கச்சி நிறைய எண்ணெய அவனுக்கு கொடுத்தாங்க. எண்ணெய கொடுத்தது மட்டும் இல்லாம, பின்னாடி ஒரு குளம் இருக்கு, அங்க போய் குளிச்சுட்டு வா, அதுக்குள்ள நான் சமைச்சு முடிச்சிடுவேன், இன்னைக்கு உனக்கும் சேர்த்து சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. பிச்சைக்காரன் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த எண்ணெயை வாங்கிக்கிட்டு குளத்துக்கு போனான். அடுத்த 1 மணி நேரத்துல அவன் குளிச்சுட்டு திரும்ப வரும்போது அவன் கையில 3 பெரிய மந்தார இலைகள் இருந்துச்சு. குடிசைக்கு வெளியே ஒரு வசதியான இடத்துல உக்காந்து மைத்திலி கொடுத்த உணவை அந்த மந்தார இலையில வச்சு அந்த பிச்சைக்காரன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். தானும் சாப்பிட்டு முடிச்சு மற்றவங்களுக்கான உணவை எடுத்துக்கிட்டு மைத்திலி வயலுக்கு கிளம்பினாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த பிச்சைக்காரனை காணோம். ஆனா அந்த பிச்சைக்காரன் போகும்போது அவன் சாப்பிட்ட 3 மந்தார இலைகளையும் நல்லா வழிச்சு தொடச்சு விவசாயி வீட்டு கூரையிலேயே சுருகி விட்டு போயிருந்தான். மைத்திலி அதை கவனிச்சாலும் வயலுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போற அவசரத்துல அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. அன்னைக்கு மைத்திலி செஞ்ச சமையல் ரொம்ப ருசியா இருந்துச்சுன்னு வயல்ல சாப்பிட்டா 6 பேருமே அவங்க கிட்ட சொன்னாங்க. இது நடந்து சரியா 1 வாரம் கழிச்சு அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு மூத்த மருமகள் விஜயா வீட்டுல சமையல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பையும் அங்க வந்த பிச்சைக்காரன், உடம்பெல்லாம் ரொம்ப வறண்டு போய் அரிக்குது,
கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்க அப்படின்னு விஜயா கிட்ட கேட்டான். விஜயா அவனை ரொம்ப வெறுப்போட பார்த்து, எனக்கு 1008 வேலை இருக்கு, உங்கிட்டெல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அந்த பிச்சைக்காரன் அங்கேருந்து கிளம்பாம, ரொம்ப பசிக்குது, நீங்க எண்ணெய் கொடுக்கலன்னாலும் சமைச்ச சாப்பாட்டுல எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டான். பிச்சைக்காரன் இப்படி கேட்டது விஜயாவுக்கு ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணிடுச்சு. மறுபடி குடிசையை விட்டு வெளியே வந்த விஜயா, நான் எங்களுக்கு மட்டும்தான் சமைச்சிருக்கேன், உனக்கும் சேர்த்தெல்லாம் சமைக்கல, உனக்கு சாப்பாடு கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க. பிச்சைக்காரன் அந்த வீட்டை விட்டு கிளம்பினான். ஆனா அவன் போகும்போது, எனக்கு சாப்பாடு இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் சாப்பாடு இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போனது விஜயாவோட காதுல விழுந்துச்சு. விஜயா அன்னைக்கு சமைச்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால வயலுக்கு எடுத்துக்கிட்டு போய் அங்க மற்ற 6 பேரோடையும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு சமைச்ச மொத்த சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு அவங்க வயலுக்கு கிளம்பினாங்க. அங்க ஒரு மரத்தடியில எல்லாரும் சாப்பிட உக்காந்த அப்புறம் பாத்திரங்களை திறந்து பார்த்தா ஒரு பாத்திரத்திலையும் சாப்பாடே இல்லை. மொத்த சாப்பாடையும் யாரோ சாப்பிட்டுட்டு பாத்திரங்களை கழுவாம வச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு சாப்பாடு இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் சாப்பாடு இருக்குமா அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் கேட்டது இப்ப விஜயாவோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா அதை இப்ப சொன்னா பிச்சைக்காரனுக்கு ஏன் சாப்பாடு போடல அப்படின்னு தன்னோட மாமனார் திட்ட போறாரேன்னு விஜயா அதை சொல்லவே இல்லை. சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்த சாப்பாடு எப்படி காணாம போகும் அப்படின்னு அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. முடிவா அந்த விவசாயி விஜயா கிட்ட, சரி நீ வீட்டுக்கு போய் மறுபடியும் சமைச்சிடு, நாங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி விஜயாவை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாரு. அடுத்த நாள் விஜயா 2வது மருமகள் உஷா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி, எனக்கு என்னவோ அந்த பிச்சைக்காரன் மேலதான் சந்தேகமாயிருக்கு, எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா உங்களுக்கு மட்டும் எப்படி சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு கடைசியா அவன் சொல்லிட்டு போனது என் காதுல இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்த தடவை அந்த பிச்சைக்காரன் நம்ம வீட்டை தேடி வந்தா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் முழுக்க உஷா வீட்டில இருந்து வீட்டை கவனிச்சுக்கிட்டாங்க. வழக்கம் போல அந்த சனிக்கிழமையும் உஷா சமைக்க ஆரம்பிச்சதும் வாசல்ல பிச்சைக்காரனோட குரல் கேட்டுச்சு. வீட்டை விட்டு வெளியே வந்த உஷா கிட்ட, உடம்பெல்லாம் ரொம்ப வறண்டு போயிருக்கு, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்க அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் கேட்டான். விஜயா சொன்னதெல்லாம் உஷாவுக்கு ஞாபகம் இருந்ததுனால அந்த பிச்சைக்காரங்கிட்ட கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து அடுப்புலேருந்து சுடு தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து, உன் வறண்ட உடம்புக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பிச்சைக்காரன் மேல ஊத்தி விட்டாங்க. பிச்சைக்காரன் பதில் எதுவும் சொல்லாம அங்கேருந்து கிளம்பினான். ஆனா அவன் போகும்போது, உன் மனசுக்கேத்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனது உஷாவோட காதுல விழுந்துச்சு. அன்னிக்கு உஷா சமைச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரமானதுனால மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு அவங்களும் நினைச்சுக்கிட்டு சமைச்சு வச்சிருந்த மொத்த சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு வயலுக்கு கிளம்பினாங்க. எல்லாருமா மரத்தடியில சாப்பிட உக்காந்து பாத்திரங்களை திறக்கும்போது அந்த பாத்திரங்கள் முழுக்க பாம்புகளும் பல்லிகளும் தேள்களும் இருக்கிறத பார்த்து எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்திருச்சாங்க. ஆனா விஜயா மாதிரி நடந்ததை உஷாவால சொல்லாம இருக்க முடியல. எல்லாரும் கேட்குற மாதிரி, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிச்சைக்காரன் தான், அவன் போகும்போது உன் மனசுக்கேத்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே போனான், அவன்தான் ஏதோ செஞ்சு இந்த பாத்திரங்கள்ல பல்லியும் பாம்பும் தேளும் வர மாதிரி செஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப விஜயாவும் உஷாவுக்கு ஆதரவா பேசுறதா நினைச்சு, போன வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பிச்சைக்காரன் வந்து என்கிட்ட சாப்பாடு கேட்டான், நான் நமக்கு மட்டும்தான் சாப்பாடு சமைச்சிருந்ததுனால அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னேன், எனக்கு இல்லாத சாப்பாடு உங்களுக்கு மட்டும் கிடைக்குமான்னு அவன் என்கிட்ட கேட்டுட்டு போனான், அவன் கேட்ட மாதிரியே நான் சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்த சாப்பாடெல்லாம் காணாம போச்சு, மறுபடி அந்த பிச்சைக்காரனை பார்த்தா சும்மா விடவே கூடாது அப்படின்னு சத்தம் போட்டாங்க. இப்ப கடைசி மருமகள் மைத்திலி அவங்க எல்லார்கிட்டையும், நீங்க சொன்ன பிச்சைக்காரனை எனக்கும் இப்ப ஞாபகம் வருது, 2 வாரம் முன்னாடி நான் அவனுக்கு கொஞ்சம் எண்ணெயும் சமைச்சு வச்ச சாப்பாடுல சாப்பிடவும் கொஞ்சம் கொடுத்தேன், மந்தார இலையில வச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்ட அந்த பிச்சைக்காரன் சாப்பிட்டு முடிச்சதும்
அந்த மந்தார இலைகளை வழிச்சு தொடச்சு நம்ம வீட்டு கூரையிலேயே சொருகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப விஜயாவும் உஷாவும் அவங்க மாமனார்கிட்ட, பாத்தீங்களா, அவன்தான் நம்ம வீட்டுக்கு சூனியம் வைக்கிற மாதிரி தின்னுட்டு தூக்கி போட வேண்டிய எச்ச இலையை எடுத்து நம்ம வீட்டு கூரையில சொருகிட்டு போயிருக்கான். அந்த எச்ச இலை இன்னும் நம்ம கூரையில இருக்கிறதுனால தான் நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது. இப்பவே வீட்டுக்கு போய் அந்த இலையை எடுத்து தலையை சுத்தி விட்டெறியணும் அப்படின்னு சொன்னாங்க. மதியம் பார்க்க வேண்டிய வேலைகளை அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க 7 பேரும் வீட்டுக்கு கிளம்பினாங்க. அந்த பிச்சைக்காரன் தொடச்சு மடிச்சு வீட்டுல சொருகிட்டு போன 3 பெரிய மந்தார இலைகளும் இன்னும் அந்த வீட்டோட கூரையில அப்படியே இருந்துச்சு. விவசாயி கணேசன் முதல் மந்தார இலைய பிடிச்சு கீழே இழுத்தாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த மந்தார இலைக்குள்ளேந்து தங்க காசுகள் கொட்டி அந்த இடம் முழுக்க சிதறி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த தங்க காசுகளை மகன்களும் மருமகள்களும் பொறுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கணேசன் ரொம்ப பொறுமையா அடுத்த மந்தார இலைய கவனமா எடுத்தாரு. 2 கையிலையும் அள்ளுற அளவுக்கு அந்த மந்தார இலைக்குள்ளையும் தங்க காசுகள் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே 3வது மந்தார இலையிலையும் 2 கையில அள்ளுற அளவுக்கு தங்க காசுகள் இருந்துச்சு. இப்ப மைதிலி அங்க இருந்தவங்க கிட்ட, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த பிச்சைக்காரன் மந்தார இலைகளை எடுத்துக்கிட்டு வந்து சாப்பாடு கேட்டப்போ நான் உள்ளேந்து சாப்பாடை எடுத்துக்கிட்டு வந்தேன். 3 கைப்பிடி அளவு மட்டும் சாப்பாடு போதும் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொன்னான். அந்த சாப்பாடு எப்படி போதும், அவனுக்கு பசிக்க போகுதேன்னு நான் தான் என்னோட 2 கையாலையும் 3 தடவை அள்ளி அவனோட மந்தார இலையில சாப்பாடை வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப விவசாயி கணேசன் அவங்க எல்லார்கிட்டையும் நாம சரியா வாழறோமான்னு பார்க்கறதுக்காக கடவுள் பிச்சைக்காரன் உருவத்துல இங்க வந்து சோதிச்சு பார்த்திருக்காரு. அவரு வச்ச சோதனையில மைதிலி மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. முதல் தடவை அவர் இந்த அறிவுரைய சொன்னப்போ அதை கவனமா கேட்டுக்காத விஜயாவும் உஷாவும் இந்த தடவை அவர் சொன்ன அறிவுரைய ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு அதுபடி வாழ உறுதி எடுத்துக்கிட்டாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.